நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரை சினிமா துறையினர் பலரும் நேரில் சந்திச்சு வராங்க. மோசமான நிலையில் இருக்கிற சினிமா துறையை காப்பாற்ற பல நடவடிக்கைகளை விஜய் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சு வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேற்று ஆர்ஜி பாலாஜி விஜயை சந்தித்து பேசியிருந்தாங்க. கருப்பு படம் தொடங்கியிருந்தது அவரிடம்தான் அப்படின்னு சொல்லி விஜய் பற்றி கூறியிருந்தாங்க அவங்க. இந்த நிலையில் இன்று நடிகர் பார்த்திபன் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறாங்க. விஜய்க்கு பரிசாக ஒரு ஓவியத்தை நடிகர் பார்த்திபன் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சினிமா பயணம் டு சிஎம் ஆசனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில வரிகளையும் விஜயை பாராட்டியவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இளையராஜா அப்படின்ற பெயருக்கு அறிமுகமே தேவையில்லை. இசையினுடைய கடவுளாக ரசிகர்களால் பார்க்கப்படுற இவர் 80களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இசைஞானி இளையராஜா உச்சத்தில் இருக்கிறாரு. 1500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இவர் இசையமைச்சும் இருக்கிறாரு. இசைத்துறையில் ஜாம்பவனாக விளங்கி இளையராஜா 50 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இன்றும் இவருடைய பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மவுசுக்குரியவே இல்லை அப்படின்றதான் உண்மை. இளையராஜா குறித்து சர்ச்சைகளும் ட்ரோல்களும் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னால் முடிந்த உதவிகளை அவர் பல இயக்குநர்களுக்கு செய்திருக்கிறார். அதில் ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அப்போதைய காலகட்டத்தில் புதிதாக அறிமுகமாகும் இயக்குநர்களுடைய படத்துக்கு இளையராஜா இசையமைச்சார் அப்படின்னு சொன்னா ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் இயக்குநர்கள் மத்தியில் இருந்து வந்தது. அப்போது அறிமுக இயக்குநர்களாக தாங்கள் இயக்கிய படங்களுக்கு இசையமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி தன்னிடம் வந்த பி. வாசு, பிரதாப் போத்தன், மணிவண்ணன், சங்கிலி முருகன் போன்றவர்களின் ஒரு பைசா கூட காசு வாங்காம அவங்களுடைய முதல் படத்துக்கு இலவசமாக இசையமைச்சு கொடுத்தாராம் இளையராஜா. இந்த தகவல் தற்போது இணையத்தில் உலா வருகிறது. நாங்க பார்க்க போற அடுத்த சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்தி சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் அமீர் கான். அவர் கடந்த சில வருடங்களாக படங்கள் நடிப்பதை குறைச்சி கொண்டிருக்கிறாரு. சில வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் படங்கள் நடிக்க தொடங்கிய அவருடைய நடிப்புல கடந்த வருடம் சித்தாரே சாமீன் பர் அப்படின்ற ஒரு படம் வெளியாகி இருந்தது. மேலும் ரஜினிகாந்தின் கூலி படத்திலும் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அது நெகட்டிவ் விமர்சனங்களையும் சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அவர் எந்த ஒரு புது படங்களையும் நடிக்கவே இல்லை. மாறாக தன்னுடைய தயாரிப்பில் படங்கள் எடுத்து வருகிறார். அவர் தற்போது 61 வயதாகும் அமீர் கான் 3வது திருமணம் செய்ய இருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் 47 வயதாகும் கௌரி ஸ்பிராட் அப்படின்றவரை திருமணம் செய்ய போகிறாராம். மிகவும் எளிமையான வகையில் ரெஜிஸ்டர் திருமணம் தான் அவங்க செய்ய இருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த திருமணத்தில் மிக நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமீர் கான் மற்றும் கௌரி இருவரும் திருமணம் செய்யாமலேயே கடந்த பல வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு மனதளவில் எப்போவோ கல்யாணம் நடந்து விட்டது போலதான் அமீர் கான் முன்பு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. பெங்களூரை சேர்ந்த கௌரி பாதி தமிழ் பாதி இரிஷ் பெண் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. டான் மாஸ்டர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் திறமையை நிரூபித்தவர் தான் ராகவா லாரன்ஸ். முனி, காஞ்சனா அப்படின்னு சொல்லி ஹாரர் காமெடி படங்களுக்கு பெயர் பெற்ற ராகவா லாரன்ஸ் தற்போது காஞ்சனா 4ஆம் பாகத்தை எடுத்து வருகிறாராம். அது மட்டும் இல்லாமல் லோகேஷின் எல்சியூவில் பென்ஸ் அப்படின்ற படத்தில் அவர் நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. லாரன்ஸினுடைய முந்தைய படங்களான சந்திரமுகி 2, ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ் போன்ற படங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெறாத நிலையில அடுத்து அவரது ரசிகர்கள் காஞ்சனா 4 படத்தை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. நடிகர் ராகவா லாரன்ஸின் மகள் ராகவி அமெரிக்காவில் சினிமா பற்றிய படிப்பை முடித்து தற்போது நாடு திரும்பி இருக்கிறாங்க. அவங்கள விரைவில் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்த லாரன்ஸ் முடிவெடுத்திருக்கிறாங்களா. விரைவில் ராகவா லாரன்ஸ் மகள் இயக்கும் படம் பற்றிய அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது.